சாணான். இது உடலுக்கான பெயர் அல்ல, உயிருக்கான பெயர். வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான். இந்த அகில திரட்டு உண்மை உருவில் சொன்னீங்க ஐயா. அப்ப அந்த கடந்த காலகட்டம் 2015 சொன்னீங்க. அப்ப அது அந்த மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்க நீங்க நிறைய முயற்சிகள், சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இப்படி சொன்னீங்க. அதுல உங்களுக்கு அதை வெளிப்படுத்தும் போது ஏதாவது தடைகள் இல்ல ஏதாவது மக்கள் மத்தியில என்ன பின்விளைவுகளை ஏற்படுத்து சமுதாயத்துல? ஐயா, நான் இப்போ வள்ளியூர்ல கிளாஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். இப்போ என்னன்னா, இடத்த பார்த்தாச்சு, இனி இதுல நம்ம கிளாஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. வகுப்பு அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடிவு பண்ணியாச்சு. சரி. அப்போ அங்க வரக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யணும்? அன்னம் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஆமா, அன்னம் தானே பிரதானம். அப்ப நான் வள்ளியூர் பக்கத்துல ஒரு கோயில் அல்லது பதியில போய் கேக்குறேன், அரிசி தாரேன், அன்னம் தருவீங்களான்னு கேட்குறேன். அரிசியை கொடுத்து மக்களுக்கு பயன்படுது. என்னென்ன விஷயத்துக்காண்டி கேட்டேன். அவங்க நோ சொல்லிட்டாங்க. மக்கள் அப்ப அந்த மன அளவுல அந்த வெளிப்பு இல்ல. காரணம் என்னன்னா, அந்த அளவுல நம்மளுடைய நேமை டேமேஜ் பண்ணி ஆகமத்தை கூறலித்தான் நன்னீச பாவின்னு சொல்லி சாமி தோப்புல அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரிலாம் சொல்லி அந்த வைப்ரேட் அப்படியே பண்ணி விட்டுட்டாங்க. இது பெரிய ஒரு அந்த என்ன சொல்லியது, அந்த மற்ற அசுர சக்திகளுடைய தொடர்பாட்டு அது உங்களை தாக்குது. இறைவனுடைய செய்தியை வெளியே கூடாத. அதுக்கப்புறம் நான் என்ன செய்றேன், கிளாஸஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ வள்ளியூர்ல வளர்பதினு ஒரு பதி உண்டு. வளர்பதி. அதுல சுரேஷுங்கிற ஒரு ஐயா வந்தார். ஐயா, நீங்க இதை மண்டபத்துல எல்லாம் பண்ணண்டா ஐயா, எங்க பதியில பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க கூப்பிட்டாரு. அவருக்கு மனசு, அந்த பதிக பேரும் வளர்பதி, அவருக்கு மனச வளரும். அற்புதமான வரலாற்று. நல்லா கோஆபரேட் பண்ணாரியா, நல்ல தங்கமான மனுஷன். அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப நல்லது. அப்ப சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, இது அருமையா இருக்குது, நீங்க இங்கேயே பண்ணுங்க, நாங்க முழுமையான ஒத்துழைப்பு தாரன்னு சொல்லி சொன்னாங்க. மகாவிஷ்ணு அவருக்கு மனசுக்குள்ள இறங்கிட்டார். அந்த வெளிச்சம் உள்ள போச்சு, மனசு வளர்ந்து செய்தியும். இந்த டைம்ல நான் சோசியல் மீடியால என்ன செய்றேன், மகாவிஷ்ணுவின் வைகுண்ட அவதார செய்தின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஓபன் பண்றேன். அதே ஒரு புரட்சிகரமான ஒரு இது, டைட்டிலே புரட்சி. ஆனா அது அந்த புரட்சி அப்படி வளரலையே ஐயா. எனக்கு அதுல 5000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. 5000 பேர் இருந்தாங்க. அதுல எப்படி தெரியுமா, டைட்டில் பார்த்தோன்னே எல்லாருமே வந்தாங்க. அதுல ஒரே ஒரு பெரிய சக்சஸ் எப்படின்னா, மூவரும் முன்னின்று கொள்ள முடியாது. சூட்சமமான விஷயங்களை அப்படி எடுத்து வச்சு. அப்போ நம்ம அன்பர் மதிப்புக்குரிய விவேகானந்தர் அவர்கள் ஒரு புக்கு போட்டிருந்தாங்க. ஆமா, ஒரு பெரிய வக்கீல், பெரிய ஆராய்ச்சி கட்டுரை. தங்கமான மனசு, தங்கமான. ஏன்னா ஒரு தடவை அவரை பத்தி சொல்லணும். ஆரம்பத்துல நான் என்ன பண்ணேன், முதல்ல அகில திரட்டு வாங்குறேன். சாமி தோப்புல ஒரு அகில திரட்டு வாங்குறேன். வாங்கி படிச்சு பார்க்க ஒண்ணுமே புரியல, எல்லாம் கூட்டெழுத்துல இருக்கு, தமிழே தெரியாது. அதுக்கப்புறம் தேடி பார்க்கும்போது மூலமும் உரையும் சொல்லிக்கிட்டு இவருக்கு நூல் ஒண்ணு இருக்கு. ஐயா, இது எனக்கும் எங்க குடும்பத்திலே நடந்த ஐயா. அந்த புத்தகத்துல ஒரு சிறப்பு செய்தி என்னன்னா, அதுல ஒரு படம் போட்டிருப்பார், நாராயணர் அப்படி பள்ளி கொண்டு இருக்க அந்த படம். எங்க அப்பா இதை பார்த்த உடனே முன்ன எவ்வளவு ரூபானாலும் வாங்கிருந்தார். வாங்கி வச்சிருக்கோம், ஆனா படிச்சோம். ஆனா அந்த வெளியில உள்ள கருத்து ஈர்த்தது. சொல்லுங்க ஐயா. நீங்க இப்போ நான் வாங்கி படிச்சோன்னா, ஐயா நாராயணர் தானே வைகுண்டவர், இவரு ஏன் இப்படி செய்யறாரு சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்தோன்னா அவரு வீடு தேடி போயாச்சு. அவர் ஒண்ணு வாங்க ஐயா இருங்கன்னு சொல்லிட்டு அப்ப கேட்டோன்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அதான் என் லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட். என்ன வார்த்தை ஐயா? உங்க வாழ்க்கையே டேர்ன் பண்ணது. சொல்லுங்க. அதுல சம்பூர்ண தெய்வம் தான் வைகுண்டானே கொண்டு முடிச்சிருப்பாரு. பெரிய சிக்கலை உண்டு பண்ணி விட்டார்கள். இந்த ஒரு சிக்கல் தான். சொல்லுங்க ஐயா. அப்போ நான் கேட்டேன், ஐயா இருக்கிறது தானே எழுத முடியும்னு ஒரு வார்த்தை. அவரு ஆனா அந்த அதுல சிறப்பு பிரில்லியன்ட் ஐயா, ஆளு ரொம்ப பிரில்லியன்ட். ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தை இருக்கு தெரியுமா, இருக்கிறது தானே எழுத முடியும், இல்லாததை என்ன செய்ய முடியும்.
அவர் ஆனா என்ன செஞ்சிருப்பாருனாக்கி அந்த கதையை கொண்டு அப்படியே வச்சு அவருக்கு நாராயணர் ஆயிட்டார் அப்படிங்கிறலாம் கொண்டு போயிருப்பார், வேற வழி கிடையாது. அது ஒரு ஆய்வு நூலுங்கிற அளவுல தான் அவருக்கு மேல குறிப்பிட்டிருப்பாரு. ஆனா மூலமும் உரையணி போட்டிருப்பாரு, நச்சுன்னு புரியும். இப்ப கூட உங்களுக்கு வந்து சாமிதோப்பு ஏட்டுல நாராயணர் வைகுண்டமா அல்லது சம்பூர்ண தேவன் வைகுண்டமானு கிளாரிபிகேஷன் பார்க்கணும்னாக்கி கூட்டெழுத்தை பிரித்து கையாளப்பட்ட அந்த விவேகானந்தன் ஐயாவோட நூலை வாங்கி நீங்க படிக்கலாம். அப்பதான் அதோடைய உண்மை எல்லாம் வெளிப்படும். அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த நூல் வந்து இதை தான் சொல்கிறது. அதுல எழுதியிருப்பாரு, மூவரும் முன்னின்று கொள்ள இயலாது, எனவே அந்த கலியளிப்பதற்காக சம்பூர்ண தேவன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஏ அப்பா, எனக்கு இப்பதான் கண் அப்படி கொண்டு அந்த முடிச்சு அப்படியே வச்சிருப்பாரு. அதனால மூவரும் முன்னின்று கொள்ள முடியாது, எல்லா யுகத்திலயும் வந்து இவன் அந்த அளவுக்கு கொடுமையானவன். இந்த பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க? சம்பூர்ண தேவன்கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரே ஒரு கேள்வி. நாராயணர், சிவபெருமான், ஏகம், பிரம்மர், 3 பேரால முடிக்காத ஒரு பெரிய விஷயத்த சம்பூர்ண தேவன்கிட்ட கொடுக்கறதாட்டு ஐயா அன்னைக்கு உள்ள ட்ரெண்ட்ல அந்த இதான், அது வேற கிடையாது. அந்த கதையோட போக்குல வந்து அந்த நூலுக்கு அப்படிதான் சொல்ல முடியும். ஒரு பாராயணக்காரனும் இதுக்கு பாராயணம் இருக்குதுனையா எழுத முடியும். பாராயணம்ங்கிறது வந்து பொய் சொல்றதுயா, இருக்கிறது எடுத்து உண்மை ஒரு ஒத்து போற மாதிரி ஐயா. இப்ப பாராயணங்கிறது மிகைப்படுத்தி சொல்லுதல்ங்கிறது பொய் சொல்லுதல். இப்பதான் எனக்கு அவர் சொல்றாரு என்னன்னாக்கி, மூவரும் முன்னின்று கொள்ள இயலாத காரணத்தில் இப்ப சம்பூர்ண தேவன் வந்து வைகுண்டம் ஆகிறான். எதுக்கு ஆகிறாம்னாக்கி, எதுக்கு ஆக்குறாருனாக்கி, மூவரும் முன்னின்று கொள்ள இயலாது. எனவே இந்த சம்பூர்ண தேவனை வந்து கலியழுக்கிய பிள்ளையாக தயார்படுத்துறார்கள். அப்பா அப்பா, இதுக்கு நீங்க அந்த இதை மட்டும் எனக்கு இல்ல பொன்மேனி கூட்டு, அந்த பொன்மேனி கூட்டுக்கு வந்து எப்படி வச்சிருப்பாங்கன்னா, அந்த பொன்மேனி கூட்டி வந்து பிள்ளை என்று வந்து ஒதிக்க, பொன்மேனி கூடு வந்து சம்பூர்ண தேவனுக்கு உள்ள அடைக்கப்பட்ட செய்தி வரங்க கிடையாது. ஆனா இவங்க வலிந்து தெரிந்து அடைத்ததாக சொல்லியிருப்பாங்க. அடைக்கப்பட்ட செய்தி வரைக்கும் வேளாண்டி உடைய அகிலத்திரட்டுல கிடையாது. இப்ப நீங்க வந்து காப்பு இருக்கு இல்லையா, காப்புல வந்து அலையிலே துயில் ஆதிவராகவா 1008ஆம் ஆண்டில் ஒரு பிள்ளை சிலையிலே பொன் மகர வயிற்றுக்கள் செல்ல பெற்று, இந்த சம்பூர்ண தேவன் வந்து என்ன செய்யறான், உள்ளுக போறான், அங்க வந்து வைகுண்டம் ஆகுறாங்கிறத அந்த கதையை கொண்டு வர முடியும். அப்படிதான். அதை தவிர்த்து அங்க வேற ஒரு விஷயமே இல்லை. சரியா? இப்போ மூவரும் முன்னின்று கொள்ள இயலாது, எனவே சம்பூர்ண தேவன் கலியளிப்பதற்கு தயார்படுத்தப்படுகிறான் என்பதுதான் அந்த நூலோட சாராம்சம்னு எழுதியிருப்பார். அந்த காலகட்டத்துல அப்படி இருந்து அது பெரிய ஒரு பாறாங்கல்ல தூக்கி சமூகத்துல போட்டுட்டார். இதை தாண்டி யாரும் வரவே முடியாது இல்லையா? இந்த ஒரு கருத்தை பிளாக் பண்ணிருமே மனித சமுதாயம். நான் வந்து எழுதுறேன், அதை எப்படி உடைச்சிங்க? அந்த பிளாக்கை நம்ம ரிமூவ் பண்ணணும் இல்லையா? அந்த 3 ஆளும் இவர் சம்பூர்ண தூக்கி போட்டாச்சுன்னா இங்க சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாம் சக்தி இல்லாத ஆளு மாதிரிலாம் இருக்கு. ஐயா அந்த ஏடை படிக்கிறவங்க வந்து அப்படியே மயக்கத்துல அப்படியே போயிருவாங்க. எனக்கு அகில திருட்டு வாசிக்க தெரியாது, அதாவது ஏடு வாசிக்க தெரியாது. ராகம் உண்மை தெரிஞ்சா போதும். ராகம் எனக்கு கிடையாது. நான் அதுக்கு முயற்சி பண்ணேன். நான் ராகத்தில் சிக்கி இருந்தால் ஏடா இவ்வளவுக்கு சொல்ல முடியாது. நான் ராகத்திலே மயக்கத்திலே தான் இருப்பேன். நான் ஒரு காலமும் அதுக்காண்டு முயற்சி பண்ணதே கிடையாது. இல்ல ஐயா கிட்ட எனக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, அறிவுபூர்வமா சிந்திச்சு ஒவ்வொரு கருத்தையும் பேசுறீங்க, தெளிவுபடுத்துறீங்க. மற்ற யாருக்கிட்டே இது 99.9 கிடையாது. அப்போ மூவராலும் முன்னின்று கொள்ள இயலாது. ஏன்? அப்பதான் வந்து சம்பூர்ண தேவன் கதாபாத்திரம் வேஸ்ட் ஆகப்பட்டு சும்மா வைக்கப்பட்டது. அவனுக்கு வந்து இப்படிலாம் தப்பு நடந்தாகி, நீங்கள் என்ன குற்றம் செய்தாலும் யான் பொறுத்து ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னதுக்கு தக்கன அதுக்கு உதாரணமாக வைக்கப்பட்டுங்கிறது பலரால் சொல்லப்பட்ட கருத்து. இதெல்லாம் மனித நம்மளெல்லாம் கீழே 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 கொண்டு போற ஒரு பெரிய இது. அப்பந்தான் நான் வந்து அந்த இதை வாரேன். அந்த பண்டாரமாக இருந்து கலியன்ட்ட இருந்து வந்து யுகத்துக்கு யுகம் உத்தமனாக நீ பிறந்து நீ வந்து என்ன செய்யணும், மாற்றானை அழித்து வம்பை அரித்து நீ வந்து செய்யணும்னு வந்து சிவன் யாரு கொடுப்பாரு, வரும் நாராயணரும் கொடுக்குறாரு. அதை எடுத்து வைப்பேன், வச்சுக்கிட்டு சொல்லுவேன். அப்ப இந்த கலியை யார் அழிக்கணும்? சம்பூர்ணன் இந்த கலியளிக்க பிறவி செய்யப்பட்டான் என்ற கருத்து மேலோங்கினால் சிவன் கொடுத்த அந்த கருத்து பொய். அந்த வரம் எப்படி நிறுத்தப்படும் தான் மக்கள் சிந்திக்கிறாங்க. என்னுடைய கேள்விகள் அனைத்தும் ஆணித்தரமாக இருக்கும். அந்த கேள்வி எனக்கு புரியல. மக்களுக்கு யுகம் உத்தமனாக நீ பிறந்து மாத்தானை வம்பறுத்து நீ என்ன செய்யணும்,
நீ ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு சிவன் ஆதியிலே நாராயணருக்கு வரம் கொடுக்கிறார். இந்த குரோணி இருக்காமல, குரோணியை வெட்டும் போது வாள் கொடுக்கும் போது இந்த இதையும் வரத்தையும் கொடுக்குறாரு. மிக முக்கியமான செய்தி அந்த தொடர் செய்தி. அப்போ வந்து என்ன சம்பவம் நடக்கிறது? இப்போ வந்து எல்லா யுகத்திலும் யார் தான் வரணும்? உத்தமனாக யாரும் வரணும்? நாராயணர் வந்தே ஆக வேண்டும். மகாவிஷ்ணு வந்து ஆகும். அப்போ வந்து இந்த வந்தாச்சு. இப்ப கலியுகத்துல வந்து சம்பூர்ண தேவனை கலி அளிப்பதற்காக தேர்வு செய்யப்பட்டால் அந்த சிவன் கொடுத்த வரம் பொய். இது மிக பெரிய கேள்வி. இதுக்கு ஒவ்வொரு பாராயணக்காரங்களும் விளக்கம் சொல்லணும். அப்போ பொய் ஆகிவிடும். அப்போ நான் வந்து சொல்றேன், சம்பூர்ண தேவன் கதாபாத்திரம் ஏன் வைக்கப்பட்டது, பரதேவதை காதலை ஏன் வைக்கப்பட்டது என்றால் இவன் ஒரு பெண் பித்தனை போல் சித்தரிக்க வேண்டும். திருவிதாங்கூரில் இருக்கின்ற மகாராஜா வந்து ஒரு சாதுவை அடிக்க மாட்டார். அவன் பக்திமானாக அவன் நாட்டே அவன் யார்கிட்ட கொடுத்துட்டான்? இவங்க பக்தி நாராயணர்கிட்டே கொடுத்துட்டான். நாராயணர் தாசனாக இருந்தா என்ன செய்ய, பத்மநாப தாசனாக இருந்தா என்ன செய்ய, நாட்டை ஆள்றான். எந்த ஒரு பண்டாரத்தையும் அவன் அடிக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது இவர் வந்து பண்டாரமாக அடி வாங்கணும். சேலஞ்சியா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. அப்ப இவர் என்ன செய்யறாரு, முத்துக்குட்டி என்ற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அந்த கதாபாத்திரம் பெண் பித்தனாக சித்தரித்து அந்த கதாபாத்திரத்து கடல்ல போகும்போது வந்து என்ன செஞ்சிருது, அவனை யாருக்கும் தெரியாமல் இறக்க வைத்து அந்த இடத்திலே அந்த கூட்டுக்குள்ளே இவர் வந்து புகுந்து அவரை போல் வந்து இங்கு இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் முத்துக்குட்டி என்று நம்ப வைத்து இவர் வந்து அடி வாங்குறார். மாயாதி சூட்சனுடைய அந்த சூட்சமச்சு அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மன்னன் இருந்தாகி ஒற்றன் இருப்பான், அப்படித்தானே? அது யாரு? இதெல்லாம் திரைமறைவுல நடக்கக்கூடியது. அது யாரு? அவன் முத்துக்குட்டினி, அவன் ஒரு பொம்பளைய கூட வச்சிருந்தான். அப்ப பெண் மோகம் பிடித்தவன் சாமியாராக ஆக மாட்டான் என்பது உலகில் மக்களின் கருத்து. ராஜா என்ன விதிவிலக்க கிடையாது. எனவே அவன் வந்து துல்லியமாக இவன் ஃப்ராடு பித்தலாட்டக்காரன் சொல்லி அடிக்கிறான். இதை நான் வந்து சோசியல் மீடியால ப்ரொஜெக்ட் பண்றேன். இது நீங்க செய்யற வேலையெல்லாம் பெரிய பெரிய பாறாங்கல் சமுதாயத்தை அந்த அகில திரட்ட மறைச்சிருந்த அந்த மைய பொருளை மறைச்சிருந்த பாறாங்கல் எல்லாம் நீங்க உடைச்சிருக்கீங்க. இன்னைக்கு கூட நான் வந்து இவர் நம்ம கோபுரதாசன் ஐயா அவருடைய பழைய புக்கு ஒன்று எடுத்து படித்தேன். இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு அதுக்கு என்ன எதுவுமே அவருக்கு சொல்ல முடியல. அவருக்கு முக்தி கொடுத்தாரு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி எதுக்கு வச்சாருன்னு அதை அவர்கிட்ட தான் கேட்கணுங்கிற மாதிரி யாருமே அந்த தொடாத ஒரு சப்ஜெக்டுக்கு இதுதான் விடயம்னு நான் வந்து என்ன செஞ்சேன், அதை வெளிப்படுத்தினேன். அப்ப எனக்கு உறுதுணையா இருந்தது ஹரிங்கிற ஒருத்தர் உறுதுணையா இருந்தார். அவரு அதுல வந்து சோசியல் மீடியால இதை கொண்டு போறதுக்கு வந்து அலெக்ஸ் ராஜன் ஒருத்தர், அலெக்ஸ் ராஜன் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவர் ஒரு செம பிரில்லியன்ட் ஐயா. எப்படின்னா விஷயத்த சொன்ன உடனே சக்குன்னு பிடிச்சிருவார். உள்வாங்கும் திறமை அதிகமா இருக்கும். டைப் பண்ணுவார், பார்க்கணும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நம்ம யோசித்து எடுத்து நம்ம செட் பண்ணிட்டு பண்றீங்களா, அவர் மேட்ரு சொன்னாக்க அடிச்சிருவார். இப்ப சொல்லி கருத்து கூட எத்தனை பேர் உள்வாங்குவாங்கன்னு தெரியும். எனக்கு இந்த பாராயணக்காரர்கள் 99% உள்வாங்கி விட்டாலே. அவரு அந்த சோசியல் மீடியால நாராயணரே வைகுண்டர் சத்தியம், நாராயணரே வைகுண்டருங்கிறதுக்கு அவர் வந்து உழைத்த உழைப்பு வந்து நிச்சயமாக நாங்க 2 பேரும் ரெட்ட குழல் துப்பாக்கி தான். அதுல மாற்று கருத்தே. அந்த பேர் அங்க பொறிக்கப்பட்டாச்சு. அவரு வந்து அலெக்ஸ் ராஜன் ஹரி. அவர் வந்து அதை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து மக்கள் உள்வாங்கிட்டாங்க. இப்ப நான் சோசியல் மீடியால பார்ப்பேன், இதை உள்வாங்கின மக்கள்லாம் அதை வந்து விதைக்கிறாங்க. அறிவுபூர்வமான ஒரு புரட்சி நடந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஜனாதிபதி ஐயா வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்ன ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. ஆமா, மகாவிஷ்ணு தான் அந்த வைகுண்டர்னு சொல்லி சொல்றாரு. அற்புதமாக இருந்தது. அந்த போட்டோ பார்த்தா மகாவிஷ்ணு தான் வைகுண்டரு. அதனால வந்துட்டு இப்படி அவர் முப்பொருளும் ஒரு புலா வந்தாரு, ராம அவதாரத்தோட ஒரு மேன்மையான சொல்லி பாசிட்டிவா சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து காலங்கள் மாறும். நம்ம எவ்வளவு பாசிட்டிவான கருத்துக்களை நம்ம விதைக்கிறோமோ அதை நிறைய பேர் வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க. மாற்று கருத்தே கிடையாது. இல்லையா? அந்த போட்டோல பார்க்கும்போது அந்த உண்மை உருவங்கள ஏற்ற உள்ள அந்த போட்டோ தான் இருக்கு. அந்த தாமரை பூ அந்த ஐயா, இப்போ நான் உங்களுக்கு வந்து உண்மை உருவலோட புக்கோட எதுன்னு காணிக்கிறேன். அதுல ஒரு ஏடு காட்டியிருப்பாங்க, ஒரு ஸ்டாண்டுல இருக்கிற மாதிரி. ஆமா, அதான் கொட்டங்காடு. அது அது அந்த ஆளுநருக்கு சென்றடைந்ததாகத்தான் எனக்கு படுகிறது. ஏதாவது உளவுத்துறை மூலமாக உண்மை அறிந்திருக்கிறார். அதுல நான் வேற கருத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லிடுறேன். சரி, அதோட வேற கருத்து நான் சொல்றேன். இப்போ இது மிகப்பெரிய ஒரு சக்சஸ். அந்த டைம் நேரத்துல வந்து வள்ளியூர்லயும் நான் வந்து என்ன செய்யறேன், கிளாஸஸ் எடுக்கும்போது ஒரு அன்பர் வந்தார். அப்ப நான் வந்து
இதில் என்னிடம் இருப்பது சிறந்தது என்று கூட நான் சொல்லிட்டு கடந்து போகலாம். ஆனால் என்ன ஒன்றை நம்பிக்கொண்டே இருப்பார்கள். இது சிறந்தது இல்லை, இது சிறந்ததுன்னு சொன்னாதான் இந்த மக்கள் வந்து ஓ இதுல ஏதோ மிஸ்டேக்குன்னு நினைப்பாங்க. அதனால நான் சொல்றேன், இதுல இப்போ குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி சொன்னோன்னா அவருக்கு இல்லை இதில் சரியாக இருக்கிறது இந்த எடுத்து, அப்போ ஒவ்வொன்னா கேட்பார். அவர் கேள்வி கேட்டார் அல்லவா? அவரு அந்த பதில வச்சு அவர் கேட்கிறாரு. அவரு இப்ப கூட இந்த ஒரு இயக்கம், ஒரு IAFS ஏதோ ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கு, சர்வதேச ஐயால இருக்கிறார். இந்த ஏடு சரிதான், சாமி தோப்பு ஏடு சரிதான், சரியா சொல்லுங்க, சொல்ல மாட்டார். அப்ப நான் சொல்ல அது இதுல ஒப்பிடுவார். இது சரிதான், நான் சொல்லுகின்ற கருத்தை அதுல ஒப்புவார். அதாவது இந்த லேபிள் எடுத்து அதுல சீல் ஒட்டுவார், ஸ்டிக்கர் ஒட்டுறது, ஸ்டிக்கர் ஒட்டுறவர். இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க, ஸ்டிக்கர் ஒட்டுறவங்க ரொம்ப திறமையா இருப்பாங்க. அவங்கள நம்ம திருத்துறது ரொம்ப கஷ்டம் ஐயா, ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருப்பாரு. நான் பார்த்தேன், எனக்கு இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. அப்போ நான் இந்த நேரத்துல வந்துட்டு இந்த ஸ்ரீகுருனிலாம் இன்னைக்கு சொல்றாருல ஒருத்தர் பாட்டுக்காரர், ஆமா ஆமா, அவரு வந்து அப்பமா நான் நினைக்கிறேன், ஏன்னா அவர்கிட்ட பாப்புலாரிட்டி இருக்குது. அதாவது ஒரு வார்த்தையாவது இதை பத்தி சொன்னாக்கி கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட பேசி அதுல நல்ல உண்மை இருக்குன்னு சொல்லலாமே, படிங்கன்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது அவதார மேன்மையா அறியட்டு கொஞ்சம் சொன்னா போதுமே, இதுல இருக்கு படிங்கய்யா இது ஒண்ணு இருக்குன்னு. ஆனா வந்து அந்த சம்பவம் எதுவுமே நடக்கல. வாட்ஸ்அப்ல ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது. நீங்க அகிலத்திரட்டுல ஒரு கதை படிச்சிருப்பீங்க. ஒரு முனிவர் வந்து தவம் இருப்பார். தவம் இருக்கும்போது வந்து சிவன் சோதிக்க நினைப்பார். அப்போ ஒரு கடுவாயும் ஒரு பசுவும் இருக்கும். கடுவாய் வந்து என்ன செய்யும், பசுவுக்கு அடிக்க போகும். இந்த சிவன் வந்து சொல்லுவாரு, ஒரு முனிவர் விஷயத்துல வந்து சொல்லுவாரு, அந்த கடுவாயை கொஞ்சம் சத்தம் போடு, நீ சத்தம் போட்டாக்கி அந்த வந்து என்ன செஞ்சிடும், பயத்துல அது போயிடும், பசு காப்பாற்றப்படும் பாரு. இவன் தவத்திலேயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த செய்யவே மாட்டான். அது மாதிரி இவருக்கு ஒரு சோதனை நான் நினைக்கிறேன். அப்ப நான் வந்து கொஞ்சம் உசுப்பேத்தி பாக்குறேன். நீங்க வாசிக்கிற சத்தியம் நீங்க வாசிக்கிறது வந்து என்னது, முத்துக்கொட்டி வைகுண்டர் ஏடு. ஆனா மேடையில சொல்றது என்னது, நாராயணரே வைகுண்டர்னே சொல்றீங்க. அப்போ இந்த இல்லாத விஷயத்த நீங்க வந்து இப்ப சாமிதோப்புக்காரங்களுடைய நம்பிக்கை வந்து அந்த ஏடு, முத்துக்குட்டி வைகுண்டருங்கிறது ஏடு, அது அவங்க நம்பிக்கை, அவங்க சொல்றது சரி. இப்போ அவங்க இப்போ இவங்க ஏட்டுல வாசிக்கிறாங்க இல்லையா, ஆமா. இப்ப இவர் என்ன சொல்றாரு, இந்த பாட்டுக்காரர் என்ன சொல்றாரு, நாரணர் வைகுண்டர்னு சொல்றாரு. ஆதாரம் வேண்டாமா? எந்த அடிப்படை, எந்த ஆதாரம்? உண்மை உருவில உள்ளதை எனக்கு அப்படி சொல்ல வக்கீல் ஜனாதிபதி ஐயா சொன்னாரு. என்ன சொன்னாருனாக்கி, அந்த சடலம் உள்ளுக்க போதிலையா படிக்கலான்னு கேட்டாரு. அதுக்கு யாருக்குமே பதில் சொல்ல முடியல இன்னைக்கு உள்ளது. அப்ப சாமிதோப்பு தரப்பு என்னன்னா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏட்டில் உள்ள படிய நம்பிக்கை, கொடுக்கப்பட்ட ஏட்டில் வந்து அந்த சம்பூர்ண தேவன் என்பவன் வைகுண்டம் ஆகிறான். இதை மறித்து யாராவது ஒருவர் மாற்று கருத்து சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு உண்மையான முழுமையான ஆதார கருத்துக்கள் வேணும். இப்ப இந்த பாட்டுக்காரருக்கு வந்து எந்த ஆதாரமே கிடையாது, முகப்பை மட்டும் பாக்குறாரு. நான் எப்படி, இப்போ எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு ஐயா, அவர் பெரிய பாட்டுக்காரர்களுடைய விசுவாசி, அது அவருடைய விஷயம், அதை விட்டுருங்க ஐயா. சாமி தோப்புக்காரங்கெல்லாம் மனுஷன் கடவுள் சொல்றாரு, பாட்டுக்காரர் மட்டும்தான் என்ன சொல்றாரு, கடவுள் மனிதன், நாரணரே வைகுண்டர்னே சொல்றாரு. எனக்கு ஆதரவு அவருக்கு தான். நான் கேட்டேன், அவர் எந்த அடிப்படையில சொல்றாருன்னு சொல்லுங்க, அதுக்கு ஆதாரம் கேட்டீர்கள், அவ்வளவுதான். சரி, அப்படி அவர் சொல்லி இருந்தால் அவர் எப்படி அவதாரம், எப்படி நாராயணர் வைகுண்டம் என்று நீங்கள் சொல்லுங்க. திகைச்சிட்டாரு. இத்தனை வருஷமா நீங்க வந்து அதை நம்புறீங்களா, அவர் சொல்லி தந்திருக்கணும் இல்லையா? சட்டியில இருந்தா ஆப்பையில வரும் இல்லையா? அந்த கேள்வி கேட்டவன சட்டியில இருந்தா, பாட்டுக்காரருக்கு சட்டியில இருந்தா அகப்பையில வந்திருக்கோம் இல்லையா? ஒண்ணும் கிடையாது, சட்டி இல்லையா ஐயா, சட்டியில கிடையாது, ஆப்பையில எப்படியா வரும்? அப்போ அப்படி ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு. அப்போ வந்து என்னென்ன பழிக்கிறதுக்காண்டி அப்போ அவங்க வீட்டுல இருந்து ஒரு கமாண்ட் வருது. இவர் சிவகுமார் என்பவர் என்ன கணவரை தேடி வந்தார், ஒரு தவறான ஈட்டை கொண்டு வந்தார், எனது கணவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிட்டு ஒரு வந்து நான் அதெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். அதுக்கு முன்னுக்கு எனக்கு நம்பர் தெரியும், பிறந்த நாளுக்கு கூடுவாங்க, வாழ்த்து சொல்ல போனோம், அந்த பதில கூட நான் ஒரு தடவை பேசியிருக்கேன். ஆனா இந்த ஏடை பற்றி ஒரு நாளாவது பேசி இதுல என்ன ஸ்பெஷல், நீங்க எப்படிலாம் போட்டிருக்கீங்களேன்னு கேட்டதே கிடையாது. இந்த
அவதாரத்தினுடைய அந்த மகிமையை வெளிப்படுத்தணும், கேட்டு அறியணும்னு ஆர்வம் இல்லை. நமக்கு தெரிஞ்சதே போதும், ஆதாரம் சட்டையில வேண்டாம். இல்ல, அகப்பையில வரல. இன்னைக்கு வரும் அவருடைய விசுவாசிகள், அவரை நம்புறவர்கள், அவரை தெய்வம் என்று நம்புறவர்கள் யாராவது ஒருவர் நாராயணர் வைகுண்டமான செய்தியை சொல்லி விடட்டு பார்ப்போம். அதுக்கு திராணி வேணும் ஐயா, ஆதாரம் வேணும் ஐயா. இறைவனுடைய நாட்டம். ஆக தெரியாத ஒரு கருத்தை மக்களிடையே விதைத்து சாமி தோப்புக்காரர்களை குற்றச்சாட்டுவதும் இதுல என்ன நியாயம் இருக்கிறது? வேருக்கு வெளி வேஷத்துக்கு குற்றம் சாட்டி பிரயோஜனம் இல்லை. உண்மையா மிகப்பெரிய தவறு இல்லையா? மக்களுடைய வந்து சாமி தோப்புக்காரங்களுக்கு மேல மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துவதில் என்ன இருக்கு? ஆதாரம் அவங்கள்ட்ட இருக்குது, இவர்கிட்ட ஆதாரம் இல்லை. குற்றச்சாட்டு வேண்டும் என்றால் ஆதாரம் வேண்டும் இல்லையா? நம்ம அப்படி மனிதர்களை குற்றம் சாட்டவில்லை, உண்மையை அதாவது வெளிப்படுத்த வேண்டும், அதற்கு நம்ம ஒத்துழைக்க வேண்டும், இல்லது ஆராய வேண்டும். இது சும்மா ஒரு ஆளை குற்றம் சாட்டியதோ ஒரு மக்களை அது இப்படி இருக்கும்போது அந்த ஸ்டிக்கர் ஒட்டினாலும் வந்துட்டு நான் பார்த்தேன், யோசித்தேன், இனி நம்ம வந்து இதுக்கு மேல சொல்லக்கூடாது, எல்லாம் இதுல இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு ப்ரோக்ராம் கிடையாது, ஒரு ஆர்குமெண்ட் கிடையாது, ஒரு ஃபேஸ்புக்கு நீங்க கொண்டீங்களா, எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்ப எல்லாம் சேர்ந்தவங்களை மூடிட்டு திரும்பவும் இருள் மூடிட்டு நான் அதுக்கப்புறம் பாக்குறேன் இவர் எது வரைக்கும் போவாருன்னு கேட்டா அதுக்கப்புறம் ஒண்ணும் தெரியாது. திரும்ப இறைவனுடைய கருணை. ஒளியாக வந்தார், ஒளியாக போனார்னு சொன்னவங்க வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் தெரியுமா? ஒரு 24 வயதுக்கு அப்பால் தலைமுறை வினைகள் போக்கிங்கிறது பதில் சொல்லணும். எந்த பிள்ளை வந்து கடலுக்குள்ள போச்சு, சத்தியம் சத்தியம், எந்த பிள்ளை கடலுக்குள்ள போச்சு, எந்த பிள்ளை வந்து வைகுண்டர் ஆட்சிங்கிறதுக்கு சொல்லணும். பொன்மேனி கூடு கிடையாதுன்னு சொல்றவங்க வந்துன்னுக்கிட்டு அதுக்குள்ள விளக்கத்தை எல்லாம் இது எதுவுமே சொல்லாம 2 வரி கிடையாதுன்னு சொன்னாங்க பிடிச்சு வச்சு கேட்கறதுக்கு ஆள். 3 கேள்விகள் வச்சீங்கல்ல. அந்த மகரத்துக்குள்ள போற குழந்தை எது? அந்த புத்திரன் அல்லது குழந்தை, அதை விளக்கணும். இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த IAFS நாராயணர் தாமே வைகுண்டம் ஆனார். இப்போ வைகுண்டர் என்பது ஒரு சித்தார்த்தன் என்ற நபர் வந்து ஞானம் அடைந்து புத்தர் என்ற ஆனது போல் நாராயணர் தாமே ஞானம் அடைந்து வைகுண்டர் ஆனார் என்று சொல்ல முடியுமா? இவ்வளத்திற்கு பதில் சொல்ல வேண்டும் இல்லையா? எவ்வளவு இருக்கு இல்லையா? ஒரு 24 வயதுக்கு தலைமுறை வினைகள் சொன்னீங்க, அது சொல்லணும். எந்த பிள்ளை உள்ளுக்கு போச்சுன்னு சொல்லணும். புத்தரனுடைய அந்த ஐயா ஷார்ட் நீட்டோலையில 10 வரைக்கும் சொல்லணும் இல்லையா? பொருள் ஷார்ட் நீட்டோலையில 10 வரைக்கும் சொல்லணும் இல்லையா? இப்போ 10 வரி சொல்ல அடிப்படை. ஐயா என்னன்னாகி கடல் வந்து துறவர் வணங்கிட என்ன கடலுக்குள்ள அழைத்து சென்றதே சிவனே ஐயா. யார துறவர் வணங்கி யார கூட்டிட்டு போறாங்க சொல்லணும் இல்லையா? ஒளியா வந்தார், ஒளியா போனவங்க இதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? ஆமா, கடலுக்குள்ள வந்து ஐயா நாராயணர் பள்ளி கொள்ளும் இடம் சென்றேனே சிவனேயாக்கு பதில் யார் போனா, யார் பார்த்தா? இரு கையும் மேந்திட சிவலிங்கம் யாருக்கு கொடுத்தா? அற்புதமானது. யாரு கொடுத்தா? ஷார்ட் நீட்டோலைக்கு 10 லைனுக்கு அவங்க சொல்லிடுவாங்களா ஐயா? இந்த IAFS அமைப்புல உள்ளவங்க சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பிறகு நான் என்ன செய்யல, அதுக்கப்புறம் நான் எந்த வித ஆர்குமெண்ட்ஸ்ல எதுவுமே கலந்துக்கிடல. அவங்க ஆனா நான் விதைத்த விதை பாழ் போகலையா? மக்கள் அதுக்கு உண்டான மக்கள் வந்து அதை எடுத்துட்டு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. நான் இப்ப எடுத்து பார்ப்பேன், நம்ம சொன்ன கருத்து இதுல இருக்கு, நம்ம சொன்ன கருத்து இருக்கு. நம்முடைய நோக்கமும் அதுதான், கருத்து விதைக்கப்பட வேண்டும். பூலோகம் உள்ளளவு பொய்யருகி மெய்வாழ என்ற வாசகத்துக்கு ஏற்ப இனிமேல் பொய் அருகி மெய்வாழும் நமக்கு உறுதுணையாக ஐயா நாராயணரும் அம்மை உமைவளும் நமக்கு அருள் புரிவார்கள். இதை மெய்யென்று நம்பியவர்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ண வாழ்வு கிடைக்கும். இது பலருக்கு சென்றடைய வேண்டும் என்று நம்புகின்றவர்கள், விரும்புகின்றவர்கள் நிச்சயமாக ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அவதார கதை தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும். வரும் ஐயா ஒன்று.